வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வைகறை பொழுதுகள் கதையின் 10வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஷேர்லி சத்யாவின் முகத்தையே பார்த்தாள். உயிருக்கு சமமா என்ன விரும்புற ஒருத்தனுக்கு உதவலைன்னா அப்புறம் எனக்கு எதுக்கு இந்த மனசும் உடம்பும்? நானே என்ன அவங்கிட்ட விட்டு கொடுத்த இதயபூர்வமான திருப்தியை தவிர வேற எதையும் அப்ப நான் விரும்பல. லாப எதிர்பார்ப்போ நஷ்ட பயமோ எனக்கு இல்ல. அளவுக்கு மீறி உன்னை நேசிக்கும் ஒரு கணவனாவே இருந்தால் கூட எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பாராம அவனுக்கு முன்னால முழுசா உன்னை அர்ப்பணிக்க உன்னால முடியுமா? முடியாது. ஒண்ணு உன் மனசுல கல்யாண ஆசை இருக்கும், இல்லனா பணமோ தங்கமோ வசதியான வாழ்க்கையோ நீ விரும்புற மாதிரியான உடல் இன்பமோ கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு. சத்யா சொன்னதன் பொருள் துல்லியமாக விளங்காவிட்டாலும் அதெல்லாம் சரியானவைதான் என்று ஷேர்லிக்கு தோன்றியது. நெல்சனை பற்றி பேசும்போது அவள் கண்களில் தென்பட்ட திருப்தியும் அவள் உணர்வுகளில் வழிந்த அன்பும் ஷேர்லியை வியப்புக்கு உள்ளாக்கியது. சரி, உனக்கு எந்த விதமான லாப நோக்கமும் கிடையாது, ஒப்புக்கிறேன். ஆனா அவன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிடிவாதமா நின்னப்ப எதுக்காக நீ அவனை ஒதுக்கி தள்ளின? திடுமென்று ஹாஸ்டலில் இருந்த மொத்த விளக்குகளும் அணைந்தன. பவர் கட் நேரம். கட்டிலில் இருந்தவாறே சத்யா மேஜை டிராயரில் இருந்து மெழுகுவர்த்தியை தேடி எடுத்தாள். தீப்பெட்டி ஷேர்லியின் தலையணைக்கு கீழ் இருந்தது. எனவே ஷேர்லிக்கு முன்பாக மெழுகுவர்த்தியை நீட்டினாள். அதன் திரியில் நீல நிற தீப நாளம் ஒன்று மங்களுடன் சற்று நேரம் தள்ளாடியது. பிறகு மஞ்சளாக மாறி வெளிச்சத்துடன் நின்று எரியத் தொடங்கியது. மெழுகுவர்த்தியை கையில் பிடித்தபடி சத்யா தாழ்ந்த குரலில் பேசினாள். மகிழ்ச்சியோட நான் அவனை ஒதுக்கி தள்ளல. எங்க வாழ்க்கை ஒரு பெரிய விபத்தா இருக்க வேண்டாம்னு தான். அவள் ஒரு பெருமூச்சு விட்டாள். ஆனா இப்ப அவங்கிட்ட சம்மதம் சொல்லி இருக்கலாமோன்னு தோணுது. வேற எதுக்காகவும் இல்ல. ஒருவேளை அவன் அப்படியாவது உயிரோட இருந்திருப்பான். அதுக்காக என் வாழ்க்கையை பலி கொடுத்திருக்கலாம். உருகிய மெழுகு துளிகள் அவள் விரல்களில் வழிந்தன. அதை சத்யா உணரவில்லை என்று ஷேர்லிக்கு தோன்றியது. நீ எதுக்காக அவனை ஒதுக்கி தள்ளினேன்னு இன்னும் சொல்லல. ஷேர்லி அவள் முகத்தையே பார்த்தாள். காரணம் இருக்கு, அதை நான் உன்கிட்ட சொல்றேன். யார்கிட்டையாவது அதையெல்லாம் நான் சொல்லி ஆகணும். ஆனா இப்பில்ல. என் மனக்கடலின் கொந்தளிப்பு கொஞ்சம் அடங்கட்டும். ஒரு விஷயத்தை நீ தெரிஞ்சுக்க. நாங்க சண்டை போட்டு பிரியல. அவன் அத நிச்சயமா எப்பவாவது உன்கிட்ட சொல்லி இருப்பான்னு நினைக்கிற. சொன்னா. அவனை வழி எனப்ப ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனப்ப அதை பத்தி என்கிட்ட பேசினான். என்னன்னு சொன்னா? சத்யா உத்வேகத்துடன் கேட்டாள். உன் மேல அவனுக்கு கோபமோ வெறுப்போ கிடையாது, அன்பு மட்டும்தான் இருக்கு. நீ அவன் மேல அன்பு செலுத்துற மாதிரி வேற யாரும் செலுத்தினும் சொன்னான். சத்யா சட்டென்று மெழுகுவர்த்தியை ஊதி அணைத்தாள். அறையின் நிறைந்த இருட்டில் இருந்து உயிர் வேதனையால் துடிப்பது போன்ற ஒரு சத்தம் சன்னமாக கேட்டது. ஒருவேளை அழுகிறாளோ? ஷேர்லி தன்னிடம் உள்ள தீப்பெட்டியில் இருந்து குச்சியை எடுத்து பற்ற வைக்கலாமா என்று ஒரு கணம் யோசித்தவள் பிறகு தீக்குச்சியை உரசினாள். சத்யா கட்டிலில் குறுக்காக படுத்திருந்தாள். போர்வையால் தன் முகத்தையும் உடலையும் மூடியிருந்தாள். அணைந்த மெழுகுவர்த்தி அவளுக்கு அருகில் படுக்கையில் கிடந்தது. ஷேர்லி அதை எடுத்து பற்ற வைத்து டேபிளில் பொருத்தினாள். பிறகு சத்யாவின் அருகில் வந்து அமர்ந்து அவள் கையை வருடியபடி மென்மையாக அழைத்தாள். சத்யா. எந்தவித அசைவும் இல்லை. அவள் மூச்சை அடக்கி படுத்திருக்கிறாள் என்று தோன்றியது. ஷேர்லி அவள் மேலிருந்த போர்வையை எடுத்தாள். கண்களை இறுக மூடி உதடுகளை பற்களால் கடித்து மூச்சை அடக்கி படுத்திருந்தாள். அவள் முகம் வெளிறியிருந்தது. ஷேர்லி அவளை தட்டி எழுப்பினாள். அணை உடைந்தாற் போன்ற ஒரு பெருமூச்சு, தொடர்ந்து மூச்சிறைப்பு. அவன் எதுக்காக என் மேல அன்பு வச்சான்? மொத்த வேதனையையும் இப்படி என்கிட்ட கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். நான் இதை எப்படி அவன்கிட்ட திரும்ப ஒப்படைக்கிறது?
தளர்ந்த குரலில் பேசினாள். இருபுறமும் முகத்தை போட்டு தேய்த்த சத்யாவை ஷேர்லி தடுத்து பிடித்தாள். நீ எதையும் நினைச்சு பார்க்க வேண்டாம். ஷேர்லி மந்திரிப்பது போல பேசினாள். சத்யா கண்களை மூடி அசைவற்று படுத்திருந்தாள். பல்புகள் மறுபடி எரியத் தொடங்கியதும் ஷேர்லி தனது கட்டிலில் போய் படுத்தாள். அவள் எதிர்காலத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறாள் என்று யோசித்தாள். இன்னும் 2 விஷயங்கள்தான் மீதம். கர்ப்பிணி என்பதை தெரிந்து கொண்டு அவளை ஹாஸ்டலில் இருந்து வெளியேற்றுவார்கள். வீட்டார் வந்து அவளை அழைத்து செல்வார்கள். அதன் பிறகு குழி தோண்டி புதைப்பதற்கு சமமாகிவிடும் அவளது வாழ்க்கை. ஷேர்லியின் மனம் சத்யாவுக்காக வருத்தப்பட்டு பிரார்த்தனை செய்தது. நாட்கள் மேலும் சில கடந்தன. படிப்படியாக சத்யாவிடம் ஏற்பட்டு வந்த மாற்றங்களை ஷேர்லி கவனித்தாள். வாய் ஓயாமல் பேசுபவள் இப்போதெல்லாம் வாயே திறப்பதில்லை. வாரத்துக்கு இடையே எப்போதும் இருக்க விரும்பியவள் இப்போது கூட்டத்தின் மத்தியிலும் தனிமையில் ஆழ்ந்தாள். பேசும் வார்த்தைகளிலும் நடவடிக்கைகளிலும் முன் எப்போதும் இல்லாத ஒருவித கனிவு. கடவுளானாலும் சைத்தான் ஆனாலும் சரி, ஒரு கை பார்த்து விடுவோம் என்ற துணிவும் தன்னம்பிக்கையும் அவளிடமிருந்து விடை பெற்றிருந்தன. மேட்ரனுக்கு இப்போது சத்யாவால் எந்த விதமான தலைவலியும் கிடையாது. ஊர் சுற்ற கிளம்புவதும் லேட்டாக திரும்பி வருவதும் ஓய்ந்தது. 1க்கு 10ஆக பதிலடி தருபவளின் சத்தமே இப்போது கேட்பதில்லை. வகுப்பிலேயே குறும்பு நிறைந்த ராஜாத்தியாக இருந்தவள் இப்போது அமைதி நிறைந்தவளாக மாறிவிட்டாள். சூசன் மேப்பிள் ஒரு நாள் ஷேர்லியிடம் விளையாட்டாக கேட்டாள், உன் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு? கொஞ்ச நாள ரொம்ப அடங்கி கிடக்குறாளே. ஷேர்லிக்கு கோபம் வந்தது. ஆமா, அவ இப்பெல்லாம் 3 நேரம் ஸ்பாஞ்சத்தான் சாப்பிடுறா. போதுமா? ஓஹோ, அதான் விஷயமா? அன்றிரவு படுக்கும்போது ஷேர்லி அதை சத்யாவிடமே நேரடியாக கேட்டாள். நீ ஏன் திடும்னு இப்படி மாறிட்ட? எல்லாருமே உன்னை கவனிக்கிறாங்க. அதற்கு பதில் சொல்ல சத்யாவுக்கு சற்று நேரம் தேவைப்பட்டது. இதுவரை எனக்கு வாழ்க்கைங்கிற ஒண்ணு இல்லாதிருந்தது. வாழ்க்கையை பத்தி எனக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்ல. அதனால நான் எவரையும் எதுக்காகவும் பயப்படல, மரணத்துக்கு கூட. அவள் ஒரு வினாடி பேச்சை நிறுத்திவிட்டு தொடர்ந்தாள். ஆனா இப்ப எனக்கு ஒரு கனவு இருக்கு ஷேர்லி. என் வயித்துல வளர்றது நெல்சனின் குழந்தை. அதை பெத்தெடுத்து வளர்க்கணும். அதுக்காக நான் உயிரோட இருக்கணும். அதனால மரணத்துக்கு பயப்படுற, எதிரிகளையும் ஆபத்தையும் பார்த்து பயப்படுற. சற்று நேரத்துக்கு பிறகு ஷேர்லி சொன்னாள், 3 மாசம் ஆகி இருக்கு. இன்னும் எத்தனை நாள் சுடிதார்லையும் டாப்லையும் இதையெல்லாம் மறைக்க முடியும்? அதிகபட்சமா இன்னும் 2 மாசம் தாங்குமா? ஒரு பெருமூச்சுதான் அதற்கு பதிலாக கிடைத்தது. வெள்ளிக்கிழமை மதியத்தில் வீட்டுக்கு கிளம்பும் மும்முரத்தில் இருந்த ஷேர்லி கேட்டாள், நீ இந்த வாரமும் ஊருக்கு போகலையா? போகல. ஏன்? நான் சில இடங்களுக்கெல்லாம் போக வேண்டியிருக்கு. அப்படி எங்க போக போற? போர்ட் கொச்சியில இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட், ஐலண்டு கிட்ட இருக்கிற பாலம், பீச், போல்கட்டி பேலஸ், ஐஸ்கிரீம் பார்லர், நெல்சனோட இங்க எங்கையெல்லாம் சுத்தி இருக்கனோ அங்க எல்லாம் நான் மறுபடியும் போகணும். நாங்க ஒன்னா நடந்த பாதைகள்ல எல்லாம் நான் தனியா ஒரு தடவை நடக்கணும். ஷேர்லி என்னமோ போல ஆனாள். உன்னை நான் அப்படியெல்லாம் தனியா விட முடியாது. இப்ப நீ அனுபவிக்கிற கஷ்டமும் வேதனையும் டென்ஷனும் உன் குழந்தையையும் பாதிக்கும்ங்கிறத புரிஞ்சுக்க. நான் வேற என்ன பண்றது ஷேர்லி? என்னோட கிளம்பு, எங்க வீட்டுக்கு போகலாம். உனக்கு அது ஒரு சேஞ்சாகவும் இருக்கும். முதலில் மறுத்தாலும் கடைசியில் ஷேர்லியின் வற்புறுத்தலுக்கு இணங்கினாள் சத்யா. தொடுபுழா நகருக்கு அருகில் அரக்குளம் பகுதியில் இருந்தது ஷேர்லியின் வீடு. பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஏறத்தாழ 1 பர்லாங் போக வேண்டும். வேணும்னா ஆட்டோவில் போகலாம். நான் நடக்கிறது தான் வழக்கம். பஸ்ஸில் இருந்து இறங்கும்போது ஷேர்லி சொன்னாள், மாலை நேரம் மலை உச்சிகளில் மட்டும் மஞ்சள் நிற சாயம் பூசியது போல அந்தி வெயில் தென்பட்டது. மலைகளின் தாழ்வார பகுதிகள் இளம் நீல நிழலில் ஆட்பட்டிருந்தன. குளிர்ந்த காற்று. நடக்கலாமா? ஷேர்லி கேட்டாள். ரப்பர் தோட்டங்களை கடந்து செல்லும் குண்டும் குழியுமான சாலையில் அவர்கள் நடந்தனர். இதுதான் குறுக்கு பாதை. ரோட்டை விட்டு விலகி செல்லும் ஓர் ஒற்றையடி பாதையில்
ஏறியபடி ஷேர்லி சொன்னாள். சரிவான ஏற்றம், குறுக்கு பாதைகளும் சரளைகளும் நிறைந்த வழி. தென்னை, பலா, ரப்பர், கமுகு என்று எல்லாம் ஆங்காங்கே தென்பட்ட விவசாய நிலங்கள். பாதையில் இருந்து விலகி சற்று தொலைவில் நின்றிருந்த பலா மரத்தின் உச்சியில் இருந்து பலாப்பழம் ஒன்றை கயிறு வழியாக கீழ் இறக்குவதை பார்த்த சத்யா மலைத்தாள். சத்யா ஷேர்லியின் முதுகில் தட்டி இதை சுட்டி காட்டவும் செய்தாள். என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? பலாமர கிளைகளுக்கு நடுவே தென்பட்ட இடைவெளி வழியாக முரட்டு குரல் ஒன்று விசாரித்தது. சத்யா குரல் வந்த திசையை பார்த்தாள். மிகவும் உயரமான கிளை ஒன்றில் கிளையின் இருபுறமும் காலை தொங்க போட்டபடி ஒருவர் உட்கார்ந்திருந்தார். தலையில் உருமா கைலி கட்டியிருந்தார். கயிறின் மறுமுனை அவர் கையில் இருந்தது. மற்றொரு கையில் நிமிர்த்திய பிச்சுவா. மாத்யூ அண்ணன், ஷேர்லி சொன்னாள். யாரது கூட? சத்யாவாது? மரக்குரல் கேட்டது. ஷேர்லியும் சத்யாவும் ஒரே மாதிரி வியப்பு அடைந்தனர். எப்படி நான் தெரிஞ்சது? ஷேர்லி பலாமரத்தின் மேல் புறத்தை பார்த்து கேட்டாள். எப்படி தெரியாம போகும்? சரி நடங்க, வீட்ல வந்து குசலம் விசாரிக்கிற. ஷேர்லி சத்யாவின் கையை பிடித்தபடி நடந்தாள். காற்றடித்தது. மரங்கள் எல்லாம் ஆடி அசைந்தன. சத்யா அண்ணாந்து பார்த்தாள். மரத்தின் மேல் இருப்பவர் மற்றொரு பலாக்காயை துளையிட்டு பார்த்தார். சற்று நேரத்தில் எதுவோ திடும் என்று விழுந்த சத்தம் கேட்டு திடுக்கிட்டு திரும்பினாள் சத்யா. கீழே விழுந்த பலாக்காய் தரையில் சற்று தூரம் உருண்டது. ஓடு, செங்கல், மரம் ஆகியவற்றை பயன்படுத்தி பழைய பாணியில் கட்டப்பட்ட ஒரு வீட்டின் முற்றத்தில் நின்று ஷேர்லி குரல் கொடுத்தாள். பெரியம்மா. சிமெண்ட் தளம் போட்ட நீண்ட வராந்தாவின் குட்டிச்சுவர், சிலிண்டர் போன்ற மஞ்சள் நிற தூண்கள் உத்திரத்தை தாங்கின. சட்டையும் முண்டும் அணிந்த ஒரு பெரியம்மா வராந்தாவுக்கு வந்தார். யாரு, ஷேர்லியா? ஆமாம் பெரியம்மா, என் கூட யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. பெரியம்மா முற்றத்துக்கு வந்தார். சத்யாவை தலையில் இருந்து கால் வரை பார்த்தார். யாரு நீ? அடிக்கடி சொல்லுவியே, அந்த சத்யா தானே இது? பெரியம்மா சத்யாவின் கைகளை அன்புடன் பிடித்தார். சத்யாவுக்கு காண்பதெல்லாம் அதிசயமாக இருந்தது. தன்னை முதல் தடவையாக பார்ப்பவர்கள் எப்படி அடையாளம் கொண்டு கொள்கிறார்கள் என்பதே அவளுக்கு விளங்கவில்லை. சத்யா ஒருபோதும் எதிர்பார்க்காத இதயபூர்வமான வரவேற்பு கிடைத்தது ஷேர்லியின் வீட்டில். ஒரு குடும்பம் ஒற்றுமையாகவும் அன்புடனும் எப்படி வாழ்க்கை நடத்துகிறது என்பதை அவள் அன்று கண்டாள். ஷேர்லியின் அண்ணன் மேத்யூ வேலை மும்முரத்தில் இருந்தபோது அணிந்திருந்த சீரியஸான முகமூடியை கழற்றிய பிறகு முதல் தரமான நகைச்சுவை பேர் வழியாக மாறினார். இரவு சாப்பாட்டின் போது மேத்யூ சத்யாவிடம் சொன்னார். எங்க கற்பனையில இருந்த சத்யா இப்படியெல்லாம் இல்ல. ஷேர்லி எங்க கிட்ட வர்ணிச்சிருந்த சத்யா இல்ல இது. ஒவ்வொரு முடி இழையிலையும், ஒவ்வொரு அசைவிலையும், ஒவ்வொரு வார்த்தையிலையும் சுட்டித்தனம் நிறைஞ்ச கெட்டிக்காரி. மதம் பிடிச்சு வர்ற யானைக்கு முன்னால நின்னு திரும்பி போன்னு கட்டளையிடும் ஒரு பெண்ணா இருந்தா சத்யா. சத்யாவை ஒரு தடவை பார்த்துவிட்டு அவர் தொடர்ந்தார். சத்யாவின் போட்டோவை ஷேர்லி எங்க கிட்ட காட்டியிருக்கா. அந்த முகத்துல இப்படி ஒரு சோக பூச்சே கிடையாது. அதுக்கு மாறா நாங்க பார்த்தது உற்சாகமான ஒரு பொண்ணை. சத்யா ஒரு தடவை புன்னகை புரிய முயன்றாள். அதெல்லாம் உண்மைதான், பெரியம்மா தொடர்ந்தார். டவுன்ல ஒருத்தனோட ஜீப் டயர் காத்த பிடுங்கி விட்டுட்டு ஸ்கூட்டர்ல ஏறி பறந்ததும், மனசுக்கு பிடிக்காத கல்யாணத்துக்கு மாதா கோயில்ல மனசம்மதம் கேட்ட போது சம்மதம் இல்லைன்னு சொன்னதும், அப்புறம் அந்த ஜீப்காரன் ஸ்கூட்டரை தூக்கி காயில்ல போட்டுடுவேன்னு மிரட்டினதும், அப்பவும் பயப்படாம தைரியமா நின்னதையெல்லாம் கேட்ட போது சத்யா சரியான ஒரு புலிக்குட்டிதான்னு தோணுச்சு. அதுதான் உண்மை. நெல்சனை குறித்த அவர்களது நினைவூட்டல் சத்யாவை சற்று பரவசப்படுத்தியது. உணர்வுகளின் வழிதலில் அவள் முகம் சிவப்பதை ஷேர்லி கவனித்தாள். போதும், மிச்சத்தை அப்புறமா பேசிக்கலாம். அவளை நிம்மதியா சாப்பிட விடுங்க. ஷேர்லி மற்றவர்களை அதட்டுவது போல கூறினாள். சத்யா சாதத்தில் விரல்களை அலைந்தபடி முகம் குனிந்தவாறு சற்று நேரம் அவர்களுடன் அமர்ந்திருந்தாள். பிறகு மன்னிப்பு கேட்டுக்கொண்டு எழுந்து கை கழுவினாள். அவ எதுவும் சாப்பிடலையே, பெரியம்மா கேட்டார். சத்யா ஷேர்லியின் அறைக்கு போனாள்.
அவளுக்கு என்ன ஆச்சு? மேத்யூ கேட்டார். மத்தாப்பு கொளுத்தின மாதிரி சுறுசுறுன்னு இருக்கிற பொண்ணாத்தான் நீ சொன்னப்ப நான் நினைச்சேன். அவ இப்ப ரொம்ப மனசு வருத்தத்துல இருக்கா, ஷேர்லி சொன்னாள். அவளுக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒருத்தர் இறந்துட்டார். அந்த வருத்தத்துல இருந்து 2 நாளாவது விலகி இருக்கட்டுமேன்னு தான் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த. யார் இறந்து போனது? பெரியம்மா கேட்டார். அதையெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். ஒருவேளை நம்ம பேச்சும் நடவடிக்கையும் பிடிக்கலையோ? நம்ம வீட்டு சாப்பாடு அவளுக்கு பிடிச்ச மாதிரி இல்லையோ என்னவோ? ஷேர்லியின் அம்மா கேட்டார். சாப்பாட்டை முடித்து கொண்டு ஷேர்லி அறைக்கு வந்தபோது சத்யா படுத்திருந்தாள். அவங்க பாட்டுக்கு எதையெல்லாமோ பேசி உன் கவலைய அதிகப்படுத்திட்டாங்களா? அப்படியெல்லாம் இல்லை ஷேர்லி. என்னால உங்களோட ஒரு நல்ல நாள் இப்படி போர் அடிக்கும்படியா ஆகிடுச்சேங்கிற வருத்தம் தான் எனக்கு. சத்யா ஷேர்லியின் கையை பிடித்தபடி சொன்னாள். நான் தான் அவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிடு. எத்தனை தடவை நீ கூப்பிட்டு இப்ப நான் வந்திருக்கேன். அப்படி வந்தும் உங்க எல்லாரோட சந்தோஷங்களையும் தொலைச்சிட்டேன். இதுதான் என் தலையெழுத்தா இருக்கும். நானும் கஷ்டப்பட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துறது. அண்ணன் என்ன நினைக்கிறாருன்னா, அவர் பேசினது ஒரு வேளை உனக்கு பிடிக்கலையோன்னு. இவங்கெல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. என்ன ஒரு அன்பு. என்ன மாதிரி ஒரு பாவியை புண்ணியவதியா நினைச்சு அவங்க உபசரிக்கிறத பார்க்கும்போது மனசுல ஒரு குறுகுறுப்பு. இரவில் நீண்ட நேரத்துக்கு பிறகு இருவரும் படுத்து உறங்கினர். தூக்கம் வரவில்லை என்று சத்யா அடிக்கடி புரண்டு படுத்தாள். மரியாதையா படுத்து தூங்கு. இங்க எல்லாம் ராத்திரி கண் விழிக்க முடியாது. ராத்திரி நேரத்துல எழுந்து நடந்து மற்றவங்களை பயப்படுத்தாத, ஷேர்லி எச்சரித்தாள். ஹாஸ்டலில் இரவு நேரத்தில் பெரும்பாலும் சத்யா தூங்குவதில்லை என்பது ஷேர்லிக்கு தெரியும். இரவில் எந்த நேரம் கண் விழித்து பார்த்தாலும் ஒன்று அவள் உலாவுவாள், இல்லை என்றால் அவனது ஆத்மாவின் அழைப்பை கேட்பதற்காக ஜன்னலோரம் நின்றிருப்பாள். அதுவும் இல்லாவிட்டால் மரப்பாவை மாதிரி படுக்கையில் உட்கார்ந்து இருப்பாள். 4-5 முறை நள்ளிரவு வேளையில் வெளிப்புற வராந்தாவில் இருந்தும் மொட்டை மாடியில் இருந்தும் அவளை அழைத்து வந்திருக்கிறாள் ஷேர்லி. இப்படி எதையெல்லாமோ நினைத்து படுத்திருந்த ஷேர்லி அப்படியே உறங்கினாள். சத்யாவின் மீதிருந்த எச்சரிக்கை உணர்வினாலும் பழக்கத்தினாலும் இரவில் எப்போதோ அவள் விழித்தாள். பெட்ரூம் லைட்டின் வெளிச்சம் இருந்தது அறைக்குள். சத்யா தூங்கவில்லை, கட்டிலில் உட்கார்ந்திருந்தாள். ஷேர்லிக்கு கோபம் வந்தது. உங்கிட்ட என்ன சொன்ன சத்யா? தூக்கம் வர வேண்டாமா? படுத்தா தன்னால தூக்கம் வரும். ஷேர்லி அவளை படுக்க வைத்தாள். நானும் நெல்சனும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மூணார்ல இருக்கிற மாதா கோயிலுக்கு போயிருந்தோம். அதை நினைச்சு பார்த்தேன். சத்யாவின் குரல் சன்னமாக ஒலித்தது. மேகங்கள் நம்ம கிட்ட வந்து நின்னு முட்டிக்கால் போட்டு ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிட்டு போற மலை உச்சியில இருக்கிற பழைய மாதா கோயில். நாங்க 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். மெயின் வாசல் தவிர மற்ற கதவுகளை மூடி வச்சிருந்தாங்க. வெளியே நல்ல குளிரா இருந்தாலும் கோயிலுக்குள்ள கொஞ்சம் கதகதப்பா இருந்துச்சு. காலியா இருந்த தேவாலயத்துல அணையா விளக்குக்கு கீழே சிலுவைக்கு முன்னால நாங்க 2 பேரும் நெருக்கமா முழந்தாளிட்டு நிக்கிறோம். அப்ப அனுபவிச்ச மகிழ்ச்சியும் திருப்தியும் அமைதியும் வர்ணனைக்கு அப்பாற்பட்டது. சந்தோஷம் தாங்காம எனக்கு அழணும் போல இருந்தது. என் கல்யாணம் முடிஞ்சிட்டதாகவும் நான் என் புருஷனோட கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறதாகவும் ஒரு வினாடி கற்பனையில மூழ்கிட்ட. ஷேர்லி மூச்சை பிடித்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள். கோயில்ல இருந்து வெளியே வந்ததும் அவன் என்கிட்ட சொன்னா. நான் ரொம்பவும் நர்வஸ் ஆயிட்டேனாம். அவனுக்கு அது புரிஞ்சிருக்கு. நான் அவங்கிட்ட கேட்டேன், என்ன பிரார்த்தனை பண்ணினேன்னு. என் குணத்தை ஒரு பொண்ணுக்கு பொருத்தமா மாத்தித்தாங்க. எப்பவும் அறிவு நல்ல வழியிலேயே போகட்டும் தான்னு சிரிச்சபடி சொன்னா. அது வேடிக்கையா சீரியஸான்னு இப்ப கூட எனக்கு புரியல. சத்யா பேச்சை நிறுத்தினாள். தன்னை கட்டிப்பிடித்திருந்த சத்யாவின் இடது கை மேலும் இறுகியது ஷேர்லிக்கு புரிந்தது. நானும் அவனுக்காகத்தான் பிரார்த்தனை பண்ணினேன். அவனுக்கு நல்ல உடல் நலமும் மகிழ்ச்சியும் நீண்ட ஆயுளையும் கொடுங்க கடவுளேன்னு வேண்டிக்கிட்டேன். அவனோட பாதையில இருந்து ஆபத்துக்களை அப்புறப்படுத்துங்கன்னும் கூட. அவள் குரல் நடுங்கியது. கடவுள் என் பிரார்த்தனைக்கு செவி மடுக்கலையே ஷேர்லி. இல்லனா இவ்வளவு சீக்கிரமா அவன? ஷேர்லியின் கண்களில் நீர் வழிந்தது.
அவள் தலையணையில் முகம் புதைத்தாள். நான் பாவி ஆனதாலத்தான் என்னை இப்படி பழி வாங்கி இருக்கார். இனிமே அவனோட பிரார்த்தனையாவது பொய்க்காம இருக்கட்டும். சத்யா நெடுமூச்செறிந்தாள். சத்யா, இந்த பேச்சை எல்லாம் நிறுத்தினா நல்லது என்று வேதனையுடன் திரும்பிய ஷேர்லி மௌனமாக படுத்திருந்தாள். மறுநாள் காலையில் சத்யாவும் ஷேர்லியும் மாதா கோயிலுக்கு போனார்கள். கோயிலில் இருந்து வந்ததுமே அவள் ஹாஸ்டலுக்கு திரும்பி செல்ல முற்பட்டாள். ஷேர்லி திடுக்கிட்டாள். நாம திங்கக்கிழமை காலையில தானே போறோம்? ஷேர்லி கண்டிப்பான குரலில் சொன்னாள். இல்ல, நான் இப்பவே போயாகணும். சத்யா பிடிவாதமாக சொன்னாள். என்ன சத்யா இதெல்லாம்? இன்னைக்கும் நாளைக்கும் லீவு. அது மட்டும் இல்ல, எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க? நான் அங்க யாரையோ தனியா விட்டுட்டு வந்த மாதிரி தவிப்பா இருக்கு. நான் போயே ஆகணும். என்ன தடுக்காத ஷேர்லி. அவள் கிளம்புவதை அறிந்த ஷேர்லியின் வீட்டார் திகைத்தனர். பெரியம்மாவும் மாத்தியவும் அன்புடன் வற்புறுத்தினாலும் சத்யா அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவசியமாக போயே தீர வேண்டும் என்பதில் பிடிவாதமாக இருந்தாள். நாங்க பெரிய பணக்காரங்க கிடையாது. பங்களாவோ காரோ எங்க கிட்ட இல்ல. பெரியம்மா நான் தழுதழுக்க சொன்னார். பெரியம்மா, தயவு செஞ்சு அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. இந்த மாதிரி ஒற்றுமையும் அன்பும் சந்தோஷமும் நிறைஞ்ச ஒரு குடும்பத்துல வாழற அதிர்ஷ்டம் வாய்க்கல ஏங்குற வருத்தம் தான் எனக்கு. பெத்த தாயை தவிர எனக்கு மத்தவங்க எல்லாம் இருக்காங்க. 4 அண்ணனுங்க இருந்தாலும் ஷேர்லியோட மேத்யூ அண்ணன் மாதிரி ஒரு அண்ணன் எனக்கு இல்ல. பணமோ பங்களாவோ காரோ இருந்துதான் என்ன பிரயோஜனம்? சத்யாவை வழி அனுப்ப பஸ் ஸ்டாப் வரை ஷேர்லியும் மேத்யூவும் சென்றனர். சத்யா கிளம்பியது முதல் ஷேர்லிக்கு இருப்பு கொள்ளவில்லை. சத்யா தனியாக இருக்கிறாள். கர்ப்பிணி, தலை சுற்றல், வாந்தி போல் திடும் என்று ஏதாவது ஒன்று என்றால் உதவிக்கு யார் இருக்கிறார்கள்? கவலைகளுடன் அன்றைய இரவை கழித்த ஷேர்லி மறுநாளே ஹாஸ்டலுக்கு புறப்பட்டாள். அறைக்கு வந்தபோது அது பூட்டி கிடந்தது. ஷேர்லி மேட்ரனிடம் போனாள். அறை சாவியை அவரிடம் கொடுத்திருந்தாள் சத்யா. கூடவே போர்ட் கொச்சியில் உள்ள மாதா கோயிலுக்கு போவதாக சொல்லி சென்றதாகவும் குறிப்பிட்டார் மேட்ரன். ஷேர்லி நேராக பஸ் ஸ்டாப்பை நோக்கி நடந்தாள். போர்ட் கொச்சியில் அவள் எந்த மாதா கோயிலுக்கு சென்றிருப்பாள் என்பதை ஷேர்லியால் யூகிக்க முடிந்தது. பஸ்ஸில் ஏறினாள். ஷேர்லி மாதா கோயிலை அடைந்த போது பிரார்த்தனை முடிந்து ஆட்கள் கலைந்து கொண்டிருந்தனர். பெண்களின் கதவு பக்கமாக ஷேர்லி காத்திருந்தாள். அங்கு வந்த பெண்களுக்கு மத்தியில் ஷேர்லியின் கண்கள் சத்யாவை தேடின. பிரார்த்தனைக்கு வந்தவர்கள் எல்லோரும் ஏறத்தாழ வெளியேறிவிட்டனர். ஆனால் சத்யா அங்கு இல்லை. ஷேர்லி மாதா கோயிலுக்குள் நுழைந்து பார்த்தாள். ஒரே ஓர் இடம்தான் மீதம் இருந்தது. ஷேர்லி செமித்தேரியை நோக்கி நடந்தாள். கருப்பு பெயிண்ட் அடித்த பெரிய இரும்பு கேட்டை நெருங்கிய போதே கவனித்து விட்டாள். கல்லறைகளுக்கும் கற்சிலுவைகளுக்கும் நடுவில் இலை உதிர்ந்த வாகை மரத்தின் கீழ் நெல்சனின் கல்லறைக்கு அருகில் தென்பட்டாள் சத்யா. உயிர் உள்ள ஒருவரது உடலை வருடுவது மாதிரி சத்யாவின் விரல்கள் கல்லறை மீது மெதுவாக ஊர்ந்து கொண்டிருந்தன. துயரம் தாங்காமல் ஷேர்லியின் இதயம் விம்மியது. காய்ந்த சருகுகள் விழுந்து கிடக்கும் கல்லறைகளின் ஊடாக அவள் சத்யாவை நோக்கி நடந்தாள். சத்யா எதையும் கவனிக்காமல் நினைவுகளின் ஆழத்தில் மூழ்கி இருந்தாள். சத்யா, ஷேர்லி அவள் தோளை தொட்டு அழைத்தாள். சத்யா நடுக்கத்துடன் திரும்பினாள். ஷேர்லியை பார்த்ததும் அவள் முகத்தில் இருந்த திகைப்பு விலகியது. சோகம் கலந்த புன்னகையுடன் அவள் சொன்னாள். கொஞ்ச நேரம் நெல்சனுக்கு துணையா இருக்கலாம்னு வந்த. அவன் தனியா தானே இருக்கான். ஷேர்லியின் கண்கள் நிறைந்தன. அவள் கல்லறையின் முகப்பில் பதிந்திருந்த மார்பிள் பலகையை பார்த்தாள். பிறப்பு 25/3/1972. இறப்பு 13/2/1996. துணையா இருந்தது போதும், வா போகலாம். ஷேர்லி அவள் கையை பிடித்து கொண்டு நடக்கத் தொடங்கினாள். கேட்டை தாண்டும் போது சத்யா மந்திரிப்பது மாதிரி சொன்னாள். நான் அவன்கிட்ட சொல்லிட்டேன், நமக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுதுன்னு. அவன் ஒரு அப்பாவாக போறான்னு. ஷேர்லி அவள் கையை மேலும் அழுத்தி பிடித்தாள். அவன் அதை கேட்டிருப்பானா ஷேர்லி? எங்கேயோ இருந்து அதுக்காக அவன் சந்தோஷப்படுவான் இல்லையா?
ஷேர்லி அவள் தோளில் தலை சாய்த்து கதறி அழத் தொடங்கினாள். சத்யா திகைப்புடன் அவளை கட்டி அணைத்தாள். மாலை நேரத்தில் தொடங்கியது மழை. இடி மின்னல்களின் பரிவாரத்தோடு மதியத்தில் இருந்தே ஆகாயம் கார் மேகங்களால் சூழப்பட்டிருந்தது. வலுவான காற்றும் அடித்தது. ஒவ்வொரு மின்னலும் இடியோசையும் இரத்த குழாய்கள் போல் ஆகாய பரப்பில் எரிந்து ஊடுருவின. கண்களை கூசச் செய்யும் அந்த ஒளி பிரவாகத்துக்கு பயந்து ஷேர்லி தலை குனிந்து உட்கார்ந்திருந்தாள். இடியோசையும் மின்னலும் எப்போதும் அவளை பயப்படுத்தும். கோடை மழைங்கிறதாலதான் இடியும் மின்னலும் இவ்வளவு வலுவா இருக்குன்னு நினைக்கிற, ஷேர்லி தனக்குத்தானே சொன்னாள். 9 மணியாக இம்மழை ஓயவில்லை. ஹாஸ்டல் காம்பவுண்டில் இருந்த வாகை மரத்தின் கிளைகளை காற்று அலை கழிக்கும் சத்தம் அவ்வப்போது கேட்டது. ஹாஸ்டலை சுற்றி இருந்த பகுதிகளில் உடைந்து விழுந்த மரத்துண்டுகளும் சருகுகளும் சிதறி கிடந்தன. மழையின் வருகையை கட்டியம் கூறிய முதல் இடியோசையின் போதே அறுபட்ட மின்சார தொடர்பு இன்னும் சரியாகவில்லை. ஹாஸ்டலின் எல்லா அறைகளிலும் மெழுகுவர்த்தி வெளிச்சம் மட்டுமே இருந்தது. ரொம்பவும் குளிருது. சத்யா பெருக்கல் குறி மாதிரி 2 கைகளையும் 2 தோள்களின் மீதும் போட்டுக்கொண்டு கூனி குறுகி உட்கார்ந்தவாறு சொன்னாள். ஷேர்லிக்கும் குளிர் தட்டுப்பட்டது. சத்யா எழுந்து பேக்கை திறந்தாள். அதன் அடியில் இருந்து சாம்பல் நிற காட்டன் ஷர்ட் ஒன்றை வெளியே எடுத்தாள். பிளவுஸுக்கு மேல் அதை போட்டுக்கொண்டாள். இதென்ன வேஷம் சத்யா? ஷேர்லி வியப்புடன் கேட்டாள். சத்யா வெகு கவனத்துடன் ஒவ்வொரு பட்டனையும் போட்டாள். நெல்சன் தந்த ஷர்ட் இது. எனக்கு குளிரடிக்காம இருக்க மூணார்ல கொடுத்தான். சத்யா அந்த ஷர்ட்டை அன்புடன் தழுவினாள். அவள் கண்களில் பெருமிதமும் திருப்தியும் பாதுகாப்பு உணர்வும் பளபளத்தன. அந்த ஷர்ட்டுக்குள் விவரிப்புக்கு அப்பாற்பட்ட ஓர் ஆனந்தத்தை அவள் அனுபவிப்பதாக ஷேர்லிக்கு தோன்றியது. நல்லா இருக்கா ஷேர்லி? ஷேர்லி நீர் நிறைந்த கண்களுடன் தலையாட்டினாள். அவனே என்னை கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருக்கு. காலரின் ஒரு புறத்தை உயர்த்தி முகத்தோடு ஒட்ட வைத்தபடி அவள் சொன்னாள். இதுல அவன் வாசனை இருக்கு. ஷேர்லி சோகம் தாங்க முடியாமல் சுவருக்கு நேராக முகத்தை திருப்பிக் கொண்டு படுத்தாள். தன் கண்களுக்கு முன்பாகவே நாளுக்கு நாள் சத்யா உடல் இளைப்பதை கவனித்த ஷேர்லி ஒரு நாள் சத்யாவிடம் சொன்னாள். நாம ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட பார்த்தா என்ன? இப்ப எனக்கு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லையே ஷேர்லி. அது உனக்கு தெரியல. நீ ரொம்பவும் இழைச்சிட்ட. உடம்பே வெளிரி இருக்கு. நிலைமை இப்படியே போனா பிரசவ நேரத்துல உன் உடம்புல கொஞ்சம் எலும்பும் தோலும் வீங்கின வயிறு மட்டும்தான் இருக்கும். சரியா சாப்பிடாததால இழைச்சிருப்பேன். குமட்டல் வர்றதால எதையும் சாப்பிட பிடிக்கல. கொஞ்ச நாள்ல தானாவே எல்லாம் மாறிடுன்னு தோணுது. இருந்தாலும் ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்றது நல்லதாச்சே. பார்க்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். சத்யாவுக்கு அவ்வப்போது மூச்சு திணறலும் ஏற்பட்டது. நாளுக்கு நாள் சிறிது சிறிதாக பெருத்து வரும் அவள் வயிற்றை பார்க்கும்போது ஷேர்லியின் நெஞ்சில் நெருப்பு மின்னல் ஒன்று பாயும். பிறர் கண்களுக்கு இது தெரிய அதிக நாள் ஆகாது. ஹாஸ்டல் பொறுப்பாளர்களையும் உடன் படிக்கும் மற்ற மாணவிகளையும் இவள் எப்படி நேரிடப் போகிறாள்? சொந்த வீட்டாருக்கு தெரியும் போது இவளது நிலை என்னாகும்? இதை பற்றி எல்லாம் நினைத்தால் ஷேர்லிக்கு பைத்தியம் பிடிப்பது போலிருக்கும். ஒரு நாள் ஷேர்லி குளித்துவிட்டு வரும்போது அவளது பேக் மற்றும் சூட்கேஸில் சத்யா எதையோ தேடுவது தெரிந்தது. ஷேர்லியின் துணிகளும் மற்ற பொருள்களும் வாரி வெளியே போடப்பட்டிருந்தன. ஷேர்லியை பார்த்ததும் தனது திருட்டுத்தனம் வெளிப்பட்டதால் சத்யா ஒரு கணம் தடுமாறினாள். சட்டென்று கீழே கிடந்ததையெல்லாம் வாரி அவற்றுக்குள் திணித்தாள். என்னோட சூட்கேஸ்லையும் பேக்லையும் நீ என்ன தேடுற? ஷேர்லி போய் கோபத்துடன் கேட்டாள். ஒண்ணுமில்ல, சும்மாதான். உன்னோட பொருள் எதையாவது நான் எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேனான்னு பாத்தியா? சத்யாவின் முகம் சிவந்தது. இல்ல ஷேர்லி, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. உன்னோட பொருள் ஏதாவது காணாம போயிருக்கா? இல்லங்கிறனே. அப்ப உண்மையை சொல்லு. நான் இல்லாதப்ப என்னோட சூட்கேஸ்லையும் பேக்லையும் எதை தேடின? ஒண்ணுமில்லன்னு சொன்னனே. இல்ல, என்னமோ இருக்கு. என்கிட்ட பொய் சொல்ற. அப்படின்னா நான் ரூம்ல இருக்கும்போதே தேடி இருக்கலாமே. சத்யாவின் முகம் வாடியது. ஷேர்லி அவள் தாடையை பிடித்து உயர்த்தினாள்.
உண்மைய சொல்லுடா, நீ எதைத்தாண்டா தேடுன? சத்யா கண்களை உயர்த்தினாள். நான் நான் அந்த லெட்டரை தேடினேன். எந்த லெட்டர? நெல்சன் உனக்கு அனுப்புனத நீ அதை அன்னைக்கே கிழிச்சு போட்டுட்டியா என்ன? ஷேர்லியின் இதயத்தில் இரக்கத்தின் 1000 ஊற்றுக்கள் சுரந்தன. என்கிட்ட கேட்க வேண்டியது தானே? அடுத்தவங்களுக்கு வந்த லெட்டரை படிக்க கூடாதுன்னு தெரியும். இருந்தாலும் ஒரு தடவை பார்க்கணும் போல இருந்தது. சும்மா பார்க்கத்தான். அவன் எழுதின எழுத்துக்கள், வார்த்தைகளை. சத்யாவின் குரல் மிகவும் சன்னமாக ஒலித்தது. அவள் தலை குற்றவாளியினுடையது போல தாழ்ந்திருந்தது. ஷேர்லி அவள் முகத்தை பிடித்து உயர்த்தி அந்த கண்களை உற்று பார்த்தாள். எதுவும் பேச முடியவில்லை. ஷேர்லி சூட்கேஸின் சிறிய அறையில் இருந்து அந்த கடிதத்தை எடுத்து சத்யாவிடம் கொடுத்தாள். அதை வாங்க தயங்கிய சத்யா ஷேர்லியை பார்த்தாள். ஷேர்லி அதை அவள் கையில் திணித்தாள். அவள் விரல்கள் நடுங்குவது ஷேர்லிக்கு தெரிந்தது. சத்யா கடிதத்தை வாங்கி மெதுவாக நடந்து படுக்கையில் அமர்ந்தாள். அந்த கடிதத்தை ஒரு புதையல் மாதிரி தன் வயிற்றின் மீது வைத்து பொத்தினாள். படிச்சு பார்க்கலையா? ஷேர்லி கேட்டாள். சத்யா முகத்தை உயர்த்தினாள். தனியா உட்கார்ந்துதான் படிக்கணும். அதன் முக்கியத்துவம் ஷேர்லிக்கு புரிந்தது. அவள் புத்தகம் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அறையில் இருந்து வெளியேறினாள். கதவை வெளிப்புறமாக சாத்திவிட்டு நேராக மொட்டை மாடிக்கு போனாள். புத்தகத்தை பிரித்து வாசிக்க உட்கார்ந்தாள். எனினும் வாசிப்பில் மனம் ஈடுபடவில்லை. சத்யா நெல்சனின் கடிதத்தை வாசிக்கும் காட்சிதான் அவள் கண் முன்னால் வந்தது. அவள் எழுந்து மெதுவாக உலவினாள். சற்று நேரத்துக்கு பிறகு அவள் அறைக்கு திரும்பினாள். உட்புற சத்தம் எதுவும் கேட்கவில்லை. ஷேர்லி கதவை மெதுவாக தட்டிவிட்டு திறந்தாள். சத்யா கட்டிலில் குறுக்காக படுத்திருந்தாள். அவள் விரல்களுக்கு இடையில் இருந்த கடிதம் ஃபேன் காற்றில் மெதுவாக அசைந்தது. ஷேர்லி அருகே சென்று பார்த்தாள். சத்யாவின் முகத்தில் சுத்தமாக இரத்தமே இல்லாதது போல் வெளிரி இருந்தது. ஷேர்லி பயந்தாள். சத்யா தூங்குவதாகவும் தெரியவில்லை. கண்கள் திறந்தே இருந்தன. ஷேர்லி அவளை தட்டி எழுப்பினாள். ஆனால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை. ஷேர்லியின் பயம் அதிகரித்தது. மேஜையில் இருந்த பிளாஸ்டிக் ஜக்கில் இருந்து சில்லென்ற தண்ணீரை எடுத்து சத்யாவின் முகத்தில் தெளித்தாள். அவள் திடுக்கிட்டாற்போல ஒரு தடவை உடலை அசைத்தாள். பிறகு கண் விழித்தவள் எதுவும் புரியாதவள் போல் ஷேர்லியை மிரள மிரள பார்த்தாள். ஷேர்லி அவளை தாங்கி பிடித்து உட்கார வைத்தாள். என்ன ஆச்சு சத்யா? ஆதரத்துடன் கேட்டாள். ஒரு சின்ன மயக்கம் மாதிரி. சத்யா உட்கார்ந்த இடத்தில் இருந்து எழுந்திருக்க முயன்றாள். முடியவில்லை. ஷேர்லி அவளை படுக்கையில் நன்றாக படுக்க வைத்தாள். வேண்டாம், படு. உன் கை ஏன் இப்படி சில்லுன்னு இருக்கு? சத்யா மிகவும் சோர்ந்தடைந்திருப்பது தெரிந்தது. நான் நான் அவனை பார்த்தேன் ஷேர்லி. கண்களை மூடி கனவில் ஆழ்ந்திருப்பவள் போல சத்யா மந்திரித்தாள். அவன் ஓடிட்டு இருந்தான். அடர்த்தியான புகைக்கு நடுவுல என் பேரை சத்தமா கூப்பிட்டுக்கிட்டே. அவன் குரல் எனக்கு நல்லா கேட்டுச்சு. எல்லாம் என்னோட தப்புதான். ஷேர்லிக்கு அழுகை வந்தது. அந்த லெட்டரை நான் உங்ககிட்ட கொடுத்திருக்க கூடாது. சத்யா கடிதத்தை இறுக பற்றினாள். அவள் கையில் இருந்து யாரும் பறித்துவிடக் கூடாது என்பது மாதிரி. நான் இதை எடுத்துக்கிட்டுமா ஷேர்லி? இது உனக்கு வந்ததாச்சே. ஷேர்லி கண்ணீருடன் தலையாட்டினாள். கடவுளுக்கு பயந்தாவது நீ கொஞ்சம் அழுதுறா. உன் கவலையில பாதி குறையும். கண்ணீர்ல கரையாத கவலை இருக்கா என்ன? சத்யா லேசாக புன்னகைத்தாள். அழகுக்கு என்கிட்ட கண்ணீர் இல்ல, அதை யார் தருவாங்க? சத்யா சோர்வடைந்த குரலில் கேட்டாள். குழந்தையா இருந்தப்பவே கவனிப்பார் இல்லாம தனியா ரூம்குள்ள இருந்து எத்தனையோ ராத்திரிகள்ல அழுதுருக்கேன். என் கண்ணீருக்கு எந்த மதிப்பும் இருந்ததில்ல. அதுக்கு பதிலா அதட்டலும் திட்டுகளும் தான் கிடைச்சது. அதனால சின்ன வயசுலயே நான் ஒரு தீர்மானம் பண்ணினேன். இனிமே எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அழறதில்லைன்னு. தாங்க முடியாத எத்தனையோ சந்தர்ப்பங்கள்ல கூட அழாம இருக்க நான் பெரும் பாடுபட்டிருக்கேன். என்னை நோகடிச்சவங்கள அப்படித்தான் நான் பழி வாங்கினேன். அப்புறம் அதுவே ஒரு பழக்கமா போச்சு. இப்ப நான் அழணும்னு ஆசைப்பட்டா கூட முடியாது. சத்யாவுக்கு மூச்சு வாங்கியது. கூடவே மூச்சு திணறுவதாகவும் தோன்றியது. சரி, பேசாம அப்படியே பாடு. ஷேர்லி அதட்டுவது போல கூறினாள். உனக்கு குளிருதா? ஃபேனை வேணும்னா ஆஃப் பண்ணட்டுமா? பண்ணாத.
ஷேர்லி போர்வையை எடுத்து அவளை போர்த்த முற்பட்ட போது சத்யா தடுத்தாள். அந்த ஷர்ட்டை எடுத்து கொடு. ஷேர்லி ஹேங்கரில் இருந்து நெல்சனது சாம்பல் நிற ஷர்ட்டை எடுத்து கொடுத்தாள். சத்யா அதை வாங்கி போர்த்தி கொண்டு படுத்தாள். இது ரொம்ப கதகதப்பா இருக்கு, சத்யா திருப்தியான குரலில் சொன்னாள். ஷேர்லியும் படுத்தாள். அறை சற்று நேரம் அமைதியில் மூழ்கியது. கடைசியில் சத்யாவே மௌனத்தை உடைத்தாள். அவங்க அப்பா அம்மா எப்படித்தான் இதை தாங்கிட்டு இருக்காங்களோ. யோசிச்சு பாக்குற, ஒரே ஒரு பையன். அன்னைக்கு செமித்தேரியில நாம அவங்கள பார்த்தோமா? எனக்கு ஞாபகம் இல்ல. ஷேர்லி பதில் சொல்லவில்லை. அவங்கள ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு. அவங்கள மட்டுமில்ல, அவன் வளர்ந்த வீட்டையும் என்ன ஒரு தடவை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இருந்தா. இனி அவனால அதெல்லாம் முடியாதே. ஷேர்லி வேண்டுமென்றே மௌனமாக இருந்தாள். பச்சை நிற பெயிண்ட் அடித்த கேட்டுக்கு முன்னால் டிரைவர் ஆட்டோ ரிக்ஷாவை நிறுத்தினார். நீங்க தந்த அட்ரஸ் சரியானதுன்னா இதுதான் அந்த வீடு, டிரைவர் சொன்னார். ஆட்டோவில் இருந்து இறங்கிய சத்யா பயண கட்டணத்தை கொடுத்தாள். மீதி சில்லறையை தந்துவிட்டு ஆட்டோவை கிளப்பி கொண்டு போனார் டிரைவர். சத்யா கேட்டின் மேற்புறம் பார்த்தாள். வீட்டின் முன்புறம் எவரும் தென்படவில்லை. கேட்டின் தாழை நீக்கிவிட்டு திறந்து உள்ளே நுழைந்தாள். போர்ச்சில் நெல்சனின் ஜிப்சி நின்றிருந்தது. எண்ணற்ற நினைவுகள் அவள் மனதில் அலை அடித்து பாய்ந்தன. சற்று நேரம் ஜிப்சியையே பார்த்தவள் பிறகு சிட் அவுட்டுக்கு வந்தாள். வீட்டுக்குள் ஆட்கள் எவரும் இருப்பதாக தெரியவில்லை. எந்த விதமான சத்தமும் கேட்கவில்லை. சத்யா காலிங் பெல்லின் சுவிட்சை அழுத்தினாள். சற்று நேரத்தில் யாரோ நடந்து வரும் காலடி சத்தம் கேட்டது. கதவு திறக்கப்பட்டது. 50 வயது மதிக்கத்தக்க ஒருவர் எதிர்பட்டார். நெல்சனுக்கு வயதானது போன்ற தோற்றம். அவர் சத்யாவை ஒரு தடவை ஏற இறங்க பார்த்தார். நெல்சனின் அப்பாதானே நீங்க? சத்யா தயக்கத்தோடு கேட்டாள். அவர் பதில் எதுவும் சொல்லாமல் சத்யாவை மீண்டும் ஒரு தடவை பார்த்துவிட்டு திரும்பி நடந்தார். வீட்டுக்குள் ரகசிய குரலில் யாரெல்லாமோ பேசிக்கொள்ளும் சத்தங்கள் கேட்டன. பின்னர் ஒருவர் வாசலுக்கு வந்தார். தாடிக்கார இளைஞன், 30 வயது மதிக்கலாம். முகம் சீரியஸான மனிதர் என்றது. யார் நீங்க? நெல்சனோட ஃப்ரெண்டு. அவன் இங்க இல்ல, ஹீஸ் நோ மோர். தெரியும். சத்யாவின் குரல் இடறியது. உள்ள வாங்க. சத்யா தயங்கி தயங்கி உள்ளே நுழைந்தாள். உட்காருங்க. அவன் ஒரு சோஃபாவை சுட்டி காட்டினான். குடிக்க ஏதாவது தரட்டுமா? எதுவும் வேண்டாம். சரி, எதுக்காக வந்திருக்கீங்க? வீட்டை பார்த்துட்டு போகலாம்னு. இதை விலைக்கு வாங்குற நோக்கம் இருக்கா? இல்ல. அப்புறம் இது நெல்சன் இருந்த வீடுங்கிறதால. அப்புறம் நெல்சனின் அப்பா அம்மாவை ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசை. அனுதாபம் தெரிவிக்கவா? இல்ல. கதவு திறந்தாரே, அவர்தான் நெல்சனின் அப்பா. சத்யா தலையாட்டினாள். என் பேர் ஜோஜி, நெல்சனின் மாமா பையன். என் பே சத்யா தன் பெயரை சொல்ல முற்படுவதற்குள் ஜோஜி குறுக்கிட்டான். வீட்டை பார்க்கணும்னு சொன்னீங்க இல்லையா? தயங்கியபடி சத்யா அவனை பின்தொடர்ந்தாள். அழகான வீடு. ஒவ்வொரு பொருளும் அழகாகவும் சுத்தமாகவும் பராமரிக்கப்படுகிறது. அழகாக ஃபர்னிஷிங் செய்யப்பட்டிருந்தது. நெல்சனின் அம்மா இங்க இருக்காங்களா? சத்யா கேட்டாள். சர்ச்சுக்கு போயிருக்காங்க. அவங்க வர்றதுக்கு முன்னால நீங்க இங்கிருந்து கிளம்புறது நல்லது. சத்யாவுக்கு அந்த வார்த்தைகளின் பொருள் புரியவில்லை. மூடியிருந்த ஓர் அறையின் கதவை திறந்துவிட்ட அவனே முதலில் அறைக்குள் நுழைந்து லைட் போட்டான். அதற்குள் சாம்பிராணி மனம் நிறைந்திருந்தது. இது நெல்சனோட ரூம். இப்ப யாரும் இதை யூஸ் பண்றதில்ல, ஜோஜி சொன்னான். துயர நினைவுகளின் தன்மையும் சோகமும் காற்றில் கலந்திருந்தன. அந்த அறைக்குள் அவனது ஆத்மா தங்கி இருப்பதாக சத்யாவுக்கு தோன்றியது. அன்பான குளிர் அலை அவளை வந்து தழுவுவதாக தோன்றியது. அறைக்குள் முதலில் தென்பட்டது மலர் மாலை அணிவிக்கப்பட்ட நெல்சனின் பெரிய போட்டோதான். பிறகு பிறகு சத்யா அப்படியே அசைவற்று நின்றாள். சுவர்கள் முழுக்க சத்யாவின் வண்ணப்படங்கள், சில பெரிதாக்கப்பட்டவை. சத்யா தனியாக இருப்பதும் நெல்சனுடன் ஒன்றாக இருப்பதுமான படங்கள். 4 புற சுவர்களிலும் அவை கலை அழகுடன் ஒட்டப்பட்டிருந்தன. 3-6 ட்ரிப்பில் எடுக்கப்பட்ட போட்டோக்கள் அவை என்பது சத்யாவுக்கு புரிந்தது. கண்ணாடியால் மூடப்பட்டிருந்த டேபிள் மீதும்
கல்யாண போட்டோக்கள் மாதிரி நெல்சனும் அவளும் இணைந்திருந்த படங்கள் அலங்காரத்துடன் வைக்கப்பட்டிருந்தன. சத்யா அதிர்ந்து போய் நடுங்கி நிற்கும்போது வெளியே ஒரு காலடி ஓசை. ஜோஜி, யார் உள்ள? சத்யா திரும்பி பார்த்தாள். பெரிய மனித தோரணையும் கம்பீரமும் நிறைந்த நடுவயது பெண்மணி ஒருவர் அந்த அறை வாசலுக்கு வந்தார். சட்டென்று அடையாளம் தெரிந்து கொண்டதால் ஏற்பட்ட ஒருவித நடுக்கத்துடன் அந்த பெண்மணி சத்யாவையே வெறித்தார். என்ன காரணத்தாலோ அவர் முகம் படிப்படியாக சிவந்து இறுகியது. நெல்சனின் அம்மா, ஜோஜி கூறினான். அவர் சத்யாவிடம் வந்தார். நீ எதுக்காக இங்க வந்த? சத்யாவுக்கு நேராக விரலை நீட்டிக்கொண்டு கடுமையான கோபத்துடன் அவர் கேட்டார். இந்த அறைக்குள்ள நுழைய உனக்கு என்ன தைரியம்? ஆன்டி, ஜோஜி கண்டிக்கும் துணியில் அழைத்தான். உன்னை என் மகனோட மனைவியாக்கி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு ஆசைப்பட்டவன் நான். அவரது குரல் இடறியது. அவனை வீணா சாகடிச்சிட்டியே. சத்யா அதிர்ச்சியில் உறைந்தாள். நெல்சனின் அம்மா அடக்க முடியாமல் குலுங்கி குலுங்கி அழுதார். ஆன்டி, என்ன இதெல்லாம்? ஜோஜி அவர் தோளை பிடித்து தள்ளி நிற்க வைத்தான். அந்த பெண்மணி சத்யாவின் பக்கம் கண்ணீருடன் திரும்பினார். என்ன தைரியத்தில் இந்த வீட்டுக்குள்ள வந்த? அதற்குள் நெல்சனின் அப்பாவும் அங்கு வந்தார். என்ன ஜோஜி, என்ன ப்ராப்ளம் இங்க? பரபரப்புடன் கேட்டார். ஜோஜி நெல்சனின் தாயாரை அறைக்கு வெளியே கொண்டு வர முயன்றான். வாசலை கடந்து வெளியே வந்தவர் சத்யாவை திரும்பி பார்த்தார். அவ அனுபவிச்ச வேதனைக்கும் அழுகைக்கும் கடவுள் உங்கிட்ட கணக்கு கேட்பார். அழுதபடியே பேசினார். என்ன ஆன்டி இதெல்லாம்? வீடு தேடி வந்தவங்க கிட்ட இப்படி எல்லாமா பேசுறது? ஜோஜி அவரை வேறு ஊர் அறைக்கு அழைத்து சென்றான். சத்யா அப்படியே அசைவற்று நின்றாள். திருப்தி ஆயிடுச்சா? இனிமேலாவது கிளம்பலாம் இல்லையா? நெல்சனின் தகப்பனார் பொறுமை இழந்தவராக கேட்டார். தாங்க முடியாத வேதனையும் விரக்தியும் துயரமும் அவர் முகத்தில் தென்பட்டன. அந்த அறையில் நின்றபடி அப்படியே உருகி வழிய சத்யா ஆசைப்பட்டாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.